முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த இந்த காலப்பகுதியில் நாங்கள் அவர்களை சிறப்பித்து அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து கூறக்கூடிய பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வோம். ஆனால் இந்த அறிவியலிகளான இந்த கூட்டம் இருக்குது, அவங்க ஒரு கேள்வி ஒன்று முன்வைப்பாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 63 வருஷ காலம் வாழ்ந்தாங்க, ரபீஉல் அவ்வல் மாதமெல்லாம் வந்துட்டு தான் அவங்க ஹயாத்தோடு இருக்க சொல்ல, அவங்க எப்படி இப்போ அவசரம் இப்படி செஞ்சாங்களா? அல்லது அவருக்கு பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க இருக்கும்பொழுது ரபீஉல் அவ்வல் மாதங்கள் வந்தன, அவங்க இப்படி ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துட்டு என்று செஞ்சாங்களா? அதுபோல் அப்படி பின்வந்த ஹலிஃபாக்களுடைய காலத்திலலாம் அப்படி நடந்துச்சா? எனவே இவங்கெல்லாம் செய்கிறது பித்அத்து, வழிகேடு, இவர்கள்லாம் வழிகேடர்கள் என்றெல்லாம் ஒரு கருத்தை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு மக்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்டிக்கிறோம் தானே இப்படியான கதைகள்லாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவுக்கு ஒரு கீழ்த்தரமான சிந்தனை கொண்ட ஒரு சமுதாயம் நமக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாருங்க. எப்படி நச்சு கருத்துக்களை எல்லாம் ஷைத்தானோட உள்ளத்துக்கு புகுத்தி நல்ல கருத்து போல புகுத்திக்கிறான். நச்சு கருத்து, இந்த நச்சு கருத்தை அவர்களுக்குள்ளால புகுத்தி இதை என்னமோ சத்தியம் மாதிரி அவங்க பேசுவதென்ன, அவங்களோட பிரசங்கங்களில் கூறுவதென்ன. நஊது பில்லா, அல்லாஹ் அந்த மக்களுக்கு நேர்வழி கொடுப்பானாக. அவங்களோட கேள்வி என்னவா? நாயாற்ற காலத்தை அப்படி நடந்துச்சா? நடந்தால் நாங்கள் செய்வோம், அப்படி நடக்க இல்லை. எனவே இது ஒரு புதுமை, எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தூதர் சொல்லாதது செய்யாததெல்லாம் புதுமையானவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குர்ஆன் நாங்கள் பார்க்கக்கூடிய குர்ஆன் பள்ளிவாசல்கள் தோறும் இருக்குது, வீடுகளில் இருக்குது. அல் குர்ஆன் நூல் வடிவத்தில் எல்லா வீட்டிலையும் இருக்குது, இருக்குதா இல்லையா? ரைட். இப்போ இதே கேள்வியை கேட்கக்கூடிய இந்த மோசமானவர்கள், இந்த வஹாபிச சிந்தனைவாதிகள், இந்த மாதிரி ஒரு குர்ஆன் நூல் உருவத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காணப்பட்டதா? இப்படி நூல் வடிவத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் தொடங்கி சூரத்துல் நாஸ்ல முடிவடையக்கூடிய அந்த அமைப்பில், இப்படி தொகுக்கப்பட்ட அமைப்பில் தூதருடைய காலத்தில் இருந்துச்சா? நாயகம் வச்சுக்கிட்டீங்களா? வச்சு ஓதிக்கிட்டீங்களா? இல்லாட்டி அதை பார்த்து இப்படி ஓத சொன்னாங்களா? அப்படி எதுவுமே பார்க்குறதுக்கு ஹதீஸ்களில் காணக்கூடியதா இல்லை. ஆனால் இன்றைக்கு நடந்துக்கிட்டீங்களே, அப்படி என்ன செஞ்சுக்கணும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி ஒன்றும் கையில் அவங்க அப்படி செய்யவும் இல்லை. எனவே இப்படி குர்ஆனை நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பது பித்அத், வழிகேடு என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதே கேள்வியை தான் இங்கே கேட்கிறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து கூறுவது, அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது, அவர்களுடைய சிறப்புகளை கவி நடைகளில் சொல்றதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் இல்லை, குர்ஆனும் அந்த காலத்தில் இல்லை தான், இந்த நூல் வடிவத்தில் இல்லை தான். அப்போ அதை இல்லைன்னு சொல்ல, இதை எப்படி நீ ஏற்றுக்கொண்டாய்? இப்போ குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம் ஃபத்ஹா கஸ்ரா லம்மாவால் வைக்கப்பட்டிருக்கிறது தானே. அல்ஹம்துன்னு நீங்கள் பார்த்தா அலிஃபுக்கு ஃபத்ஹா வச்சுப்பாங்க, லாமுக்கு சுக்கூன் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஹரக்கத்துகள் சபரி சேரி இந்த ஃபத்ஹு கஸ்ர் லம்மு வைக்கப்பட்ட, தன்மீன் வைக்கப்பட்ட, ஷத்துகள் வைக்கப்பட்ட ஒரு நூல், ஒரு குர்ஆன் பிரதி தூதருடைய காலத்தில் இருந்ததா? இருந்துச்சா? இந்த ஆதாரத்தை காட்டுங்க. அப்படி இல்லை என்றால் நீ எப்படி இதை ஏற்றுக்கொண்டாய்? அப்ப இதையே நீ வச்சுக்கிட்டீங்கிறாய், இதையே உங்களுக்கு ஒரு பள்ளியில் வச்சுக்கிறீங்க. இன்றைக்கு வஹாபிகளின் பெரிய பெரிய அரசியல் சொல்லக்கூடியவங்களே இந்த கிதாபை பிரிண்ட் பண்றாங்களே, எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்? அவங்களோட பார்வையில் தூதர காலத்தில் இல்லாதெல்லாம் விதத்தா பேச்சுது. நஊது பில்லாஹ். அப்போ அவங்களே அவங்களோட கொள்கைக்கு முரண்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 1-2 விடயங்களில் அல்ல, பல்வேறுபட்ட விடயங்களில். எனவே சுருக்கத்துக்கு புத்தி உள்ள மக்களாக நாங்கள் இருக்கிறோம். சுருக்கத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இப்படி தான் இவங்களுக்கு தூதரில் வெறுப்பு இருக்குது, தூதர் மீது பாசம் கிடையாது, தூதர் மீது நேசம் கிடையாது. அதனால தான் தூதரை பற்றி சிறப்பித்து பேசுவதையே தடுக்க முன்வராங்க. அல்லாஹ் இந்த வஹாபிச கூட்டங்களில் இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் பாதுகாக்க வேண்டும்.